நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்னா, ஏன் ஸ்ருதியை திரும்பவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். வாட்? சொல்லு அஸ்வின், கமான் டெல்ஸ் அப். இப்ப நான் உங்களை மிரட்டறதா நினைச்சுக்கங்க அஸ்வின். இனிமே நான் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல. இந்த வீட்டை விட்டு போக போறேன். உங்களால முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. சொன்ன மாதிரி செஞ்சிட்டல. ஓ, என்னாச்சு? பதில் சொல்லு சின்னா. பாட்டி, இது வந்து ஆக்சுவலி நான் தான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் அவ வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுன்னு சொல்லி. ஏன்னா அவ மறு வீட்டு அழைப்புக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப அப்செட்டா இருந்தா. ஆனா அவங்க கிட்ட என்ன பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிற அஸ்வின்? டாப் ஸ்பீட்ல டாப் சீக்ரெட்டான கல்யாணம் எதுக்குன்னா, ஒருவேளை விஷயம் அதுதானா? அப்பன்னா சரி. நல்ல வேலை. இப்படி அவசரப்பட்டு நீங்க 2 பேரும் எடுத்த முடிவால 2 குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு இப்பவாவது புரிஞ்சுதே. சின்னா, இன்னைக்கு சாயந்தரம் நீ போகணும். நீ அங்க போய் சுருதியை இன்னைக்கு கூட்டிட்டு வந்துடணும். அப்படியே சுருதி வீட்டுல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வா. தப்பு பண்ணது சுருதி மட்டும் கிடையாது, நீயும் தாங்கிற விஷயத்தை மறக்க வேண்டாம். ஓகே, என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு சுருதி. நீயா ஏன் மறுபடியும் வந்த? இதுக்கு மேல நீ பண்ண வேண்டியது என்ன இருக்கு? முதல்ல என்ன உள்ள வர விடுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன். எதுக்காக ஸ்ருதி திரும்ப திரும்ப வந்து எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிற? அத்த, உங்களுக்கு என் மேல நிறைய பாசம் இருக்குல்ல, அதனால என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப நான் சொல்ல போறத நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். உங்க எல்லாருக்கும் பதில் தானே வேணும், கிடைச்சிரும். இங்க பாருங்கப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே சரியாயிடும். என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. அம்மா, இன்னைக்கு நீங்க என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க? ஒருவேளை நீங்க எதுவும் பண்ணலன்னா நான் பொரிய உருளைக்கிழங்கு பண்ணட்டுமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா. நில்லே, எனக்கு இப்பவே நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். இல்லனா இப்பவே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போலாம். இப்ப உங்களுக்கு பதில் தானே அத்தை வேணும், உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். கொஞ்ச நேரத்துல இந்த அஸ்வின் தானா இங்க வந்துருவாரு. என்ன ஏதாவது சாப்பிட விடுங்களேன், முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரியா? பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை விட பெரியவங்க இங்க யாரும் இல்ல, நான் உங்களை விட சின்ன பொண்ணுதான். அது சரி, இன்னையில இருந்து உன்னை பிரியான்னு மட்டும் கூப்பிடுறேன். ஆனா ஒரு விஷயம், நீயும் என்ன அஜய்னு தான் கூப்பிடணும். சரி சரி, இப்ப நான் போனை வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் பிரியா. ஹலோ, ஹாய், பாய் பாய். கிச்சன்ல இருக்கிற லைன் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கு. கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்னால உங்ககிட்ட அப்புறம் பேச முடியாது. ஹலோ பிரியா, ஹலோ. ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரியா. அதை தெளிவா காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். என்னோட புள்ள ஒன்னும் ஸ்வீட் கடையில வேலை பாக்குற சாதாரணமான ஆள் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு பெரிய ஆபீஸ் இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி பேசணும்னு மட்டும் நினைச்சுக்காத. அதுவும் இல்லாம குக்கிங் பண்ணும்போது ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்நேரத்துக்கு அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன வீடெல்லாம் தேடி பாரு. பாட்டியும் கோவமா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. சின்னா, என்ன நடக்குதுங்க? எதுக்காக நீ ஸ்ருதியை போக விட்டேன்னு கேட்பாங்க. இப்ப அஸ்வின் கிட்ட இருந்து அதே பதில் தான் வந்திருக்கும். வாட். அதுக்கு மேல அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்ப அவரு சீக்கிரமா வருவாரு. வண்டியை ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டு வருவாரு. வந்து உங்க எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போறாரு. ஐயோ அத்தை, நீங்க எங்க போறீங்க? நான் தான் சொல்றேன்ல, அவர் இப்ப வருவாரு. உட்காருங்க, இங்க வந்து உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப நான் கணக்கு ஆரம்பிக்க போறேன். 5 4 3
2 அப்பவே நான் சொன்னல அவர் வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம். ஆ, ஸ்ருதி என்ன சொன்னான்னா நீங்க நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்கன்னு சொன்னா, அதுக்கு தான் வந்தீங்களா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தம்பி? ஸ்ருதி எனக்காக டீ போட்டு கொடுக்க மாட்டியா? அடடா, மறந்தே போயிட்டேன். உள்ள வாப்பா, வந்து உட்காரு. நான் இப்பவே டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, தட்ஸ் ஓகே. ஸ்ருதியே போட்டு கொடுப்பா இல்லையா? அண்ணி, இந்தாங்க டீ போட்டாச்சு. சீக்கிரமா டீயை குடிச்சிட்டு வெளியில போய் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுங்க. ஷட் அப் ஸ்ருதி. அப்ப நான் ஷட்டப்பா தான் இருப்பேன். ஏன்னா பேச வேண்டியது நீங்க தானே. என்னாச்சுங்க? உங்களுக்கு டீ வேண்டாமா? நான் இதுல சக்கரை போடல. அதனால இதை பொறுமையா குடிச்சிட்டு வெளியில போய் அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் பேசுங்க. ஸ்ருதி, நான் எங்கேயும் போக போறது இல்ல. யார்கிட்டையும் எதுவும் சொல்ல போறதும் இல்ல. அதனால தேவையில்லாம எதுவும் பேசாம என் கூட வீட்டுக்கு வா. அப்படின்னா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்களா? எந்த பாஷையில சொன்னா உனக்கு புரியும்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ண நான் உங்களோட சேர்ந்து வீட்டுக்கு வரேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எஸ், என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும். சரி, குட். இப்ப நான் ஆபீஸ்க்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. நீங்க என்ன தூக்கிட்டு போங்க. வாட்? ஆமா, அதுதானே நீங்க செய்வீங்க. ஒருவேளை நான் உங்க கூட வீட்டுக்கு வரலனா? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் ஸ்ருதி. ஒருவேளை இப்பவே இந்த நிமிஷமே நீ என் கூட வீட்டுக்கு வரலனா, அப்போ உன்னோட அக்கா பிரியாவும் இந்த வீட்லயே தான் இருப்பா. நிரந்தரமா இங்கே தான் இருக்கணும். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அஜய் எப்பவுமே அக்காவுக்கு துணையா இருப்பாரு. நீ மறுபடியும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் எதை சொன்னாலும் அஜய் அதை கேட்பான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீ ஃபோன் பண்ணா கூட அதை அட்டென்ட் பண்ண மாட்டான். உனக்கு இது தவிர வேற வழி இல்ல. அதனால இந்த நாடகத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயை மூடிட்டு வீட்டுக்கு வர வழியை பாரு. Do you understand? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, ஸ்ருதியை டிராப் பண்ணிட்டீங்களா? முதல்ல அவ எதுக்காக வீட்டுக்கு போறான்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அவ வீட்டுக்கு போனது நல்லதா போச்சு. அவ கண்டிப்பா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவங்க வீட்டுல போய் பேச சொல்லி சின்ன அனுப்புனது நல்லதா போச்சு. இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல போய் பேசினாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும். மத்தவங்கள பத்தின விஷயங்களை எல்லாம் விடு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல சொல்லு. ஆமா ராணியம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்ல ஸ்ருதி திடீர்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. முதல்ல திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி செய்யறாங்க. ராணியம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா சின்னாவும் ஸ்ருதியும் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸ்ருதி, இப்ப நீ புதுசா என்ன செய்ய போறதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்க? பகவானே கிருஷ்ணா, என்ன நடக்குது இந்த வீட்ல? இந்த ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வந்ததே பாதி புயல் வந்த மாதிரி. அதுக்கப்புறம் அஸ்வின் தம்பியும் வந்துட்டாரு. அவரும் எதுவும் சொல்லாம கிளம்பிட்டாரு. இப்ப இவ என்ன பண்றா பாரு. அஜய், போன் எடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். என்ன நடந்தாலும் சரி, நான் உங்க அக்காவை விட மாட்டேன்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். போனை எடுங்க அஜய். என்ன ஸ்ருதி புலம்பிக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட என்ன உண்மை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் வேலைக்காகாது. நான் அஜய் கிட்ட போய் நேர்ல தான் பேசணும். அம்மா, அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப கிளம்புறேன். நான் இப்ப உடனே போய் அஜய் கிட்ட பேசி ஆகணும். ஏய், நான் சொல்றத கேளு, கொஞ்சம் நில்லு. சாரி மேடம், நீங்க உள்ள போக கூடாது. என்ன? ஏன்? இங்க பாருங்க, முதல்ல வழி விடுங்க. நான் உள்ள போய் ஆகணும். நீங்க ஏதாவது காரணம் சொல்லுவீங்கன்னு முதல்ல எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதல்லையவா? யாரு? என்ன உள்ள வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆபீஸ்ல யாருக்கு தைரியம் அஸ்வின் இருக்கு? சார் தான் சொன்னாரு. ஒருவேளை உங்களுக்குலாம் அவர் அஸ்வின் சார்னா நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஸ்ருதி. கிடையாது. அவரோட மனைவி நான். என்னோட பேரு ஸ்ருதி அஸ்வின். வாவ் 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 வாவ். ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் ஸ்ருதி, மனைவி ஆஃப் மிஸ்டர் அஸ்வின். ஆனா நீங்க உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கு. எப்படி நீ இவ்வளவு தூரம் வந்தேன்னு எனக்கே தெரியல. இது உங்களோட ஆபீஸ் மட்டும் தயவு செஞ்சு நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் அஜய பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அதே இடத்துல நில்லு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. நான் உள்ள போகதான் போறேன். உள்ள போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. கம் டவுன் ஸ்ருதி. ஒரு விஷயத்தை மறக்காத. அதை நான் திரும்பவும் உன்கிட்ட சொல்றேன். உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எப்ப நீ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டியோ அப்ப உனக்கு உள்ள போறதுக்கு உரிமை இல்லை. இன்னொரு விஷயம், உள்ள வர்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இப்ப நீங்க இருக்கிற கிளாஸ பார்த்தா உங்களையும் யாரும் உள்ள விட மாட்டாங்க. ஸ்ருதி! சார், சார் இவர்தான் மிஸ்டர் அஸ்வின். சார் லண்டன்ல இருந்து வந்திருக்கிற கிளையண்ட்ஸ். செக்யூரிட்டி. வெல்கம் டு இந்தியா. அப்புறம் இவங்க தான் மிஸ்ஸஸ் ஸ்ருதி. என்னோட ஃபுல் நேம் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். வணக்கம். You guys carry on, I'll join with you. நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போலாம் சார். கொஞ்ச நேரத்துல சார் வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு. ப்ளீஸ் வாங்க. இப்ப நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை டீல் பண்றேன். என்கிட்ட காரணத்தை சொல்ற வரைக்கும் நான் அண்ணே, ஸ்ருதி, அஜய் வந்துட்டாரு.
அஜய், நான் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் ஓ பேசணும். நான் அப்போ கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. என்னாச்சு? அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே. இங்க பாருங்க அஜய், நீங்க எப்பவும் அக்காவுக்கு துணையா இருப்பீங்கல்ல, என் போன் எடுப்பீங்கல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஸ்ருதி, எப்பவும் நான் பிரியாவுக்கு துணையா இருப்பேன். பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? பிரியா நல்லா தானே இருக்காங்க? ஆஹா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அஜய், மிஸ்டர் ஓப்ராய் வந்தாச்சு. நீ போய் அந்த கான்ஃபரன்ஸை ஸ்டார்ட் பண்ணி வை. ஓகேண்ணா. ஸ்ருதி, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்ருதி, உன்னோட தைரியத்தை, உன்னோட முயற்சியை நான் பாராட்டி ஆகணும். ஆனா இப்ப நீ தோத்து போயிட்ட. இப்ப நீ நேரா நம்ம வீட்டுக்கு தானே போக போற? உங்க வீட்டுக்கு நான் திரும்ப வர மாட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன, நான் உங்களை பார்த்து பயப்படல. Really? அப்ப ஏன் இங்க வந்த? நான் எதுவும் பண்ணாமலேயே நீ இவ்ளோ தூரம் வேகமா ஓடி வந்திருக்கிய ஸ்ருதி. ஒருவேளை நான் ஏதாவது பண்ணா உன்னால தாங்கவே முடியாது. உண்மையிலே நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நீ என்ன பண்ணுவ ஸ்ருதி? அஸ்வினோட மனைவின்னு சொன்ன? உங்களால ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா அஜய் அக்கா பிரியா மேல உயிரையே வச்சிருக்காரு. அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பலம். நான் சொல்றபடிதான் அஜய் செய்வான். அடுத்த வாட்டி மோசமா எங்கிட்ட தோத்து போற. அதனால என்ன விபரீதமா எந்த முடிவும் எடுக்க வச்சிராம நீ வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் ஸ்ருதி. நான் பேசாம இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், கேளுங்க. உங்க காதுல நிறைய தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் தெளிவா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு நான் திரும்ப வர போறது கிடையாது. அப்புறம் பலவீனப்படுத்தணும்னு சொன்னீங்களே, ஏற்கனவே உங்களை நான் ரொம்ப பலவீனப்படுத்திட்டேன். அதனால தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு மேல யாரையும் பலவீனப்படுத்தவே முடியாது. ரெண்டு மணி நேரம். இன்னும் 2 மணி நேரத்துல நீ அந்த வீட்டுக்கு வருவ. அப்புறம் உன்னோட அக்கா பிரியாவோட லைஃபை உன்னால காப்பாற்றவே முடியாது ஸ்ருதி. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க. ஆனா நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இன்னும் 2 மணி நேரத்துல நீ அந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் பண்ணுவேன். அப்படி மட்டும் நடக்கலைன்னா என் பேர் அஸ்வின் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த வீட்டுக்கு போற மாதிரி நான் பண்ணுவேன். அப்படி பண்ணலைன்னா என் பேர் அஸ்வின் கிடையாது. அப்படின்னா உங்களுக்காக ஒரு புது பேரை சீக்கிரமா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குல்ல? உன்னோட கனவுலகத்துல இருந்து நீ வெளியில வந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ருதி. ஃபேஸ் தி ரியாலிட்டி. மணி 4 ஆகுது. உன்கிட்ட 2 மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்குது. பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்க புது பேர் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஒருவேளை 2 மணி நேரத்துக்குள்ள நான் உன்னை வீட்டுக்கு வர வைக்கலைன்னா அப்ப என்னோட பேர் அஸ்வின் கிடையாது. அப்படின்னா உங்களுக்காக ஒரு புது பேரை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் தான். அவ்வளவு தைரியம் அந்த ஸ்ருதிகா. How dare you do? அண்ணே, are you okay?
அண்ணா அது வந்து கல்யாணம்னு நடந்தாலே சின்ன சின்ன சண்டைகள் நடக்கிறது சகஜம் தானே. யா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு. உன் கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? இல்லைண்ணா அது வந்து சார், கிளைண்ட்ஸ் கூட உங்களோட மீட்டிங் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். ஓகே. மிஸ்டர் ராய் அவர் நம்ம லாயர்ல. ஆமா, நம்ம லாயர் தான். அவரோட நமக்கு மீட்டிங் இருக்கு. அஜய், நீ எனக்காக ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். ஓகேண்ணா.